இன்று நாடு முழுவதும் சர்ச்சையாகியுள்ள தக் லைஃப் பட விவகாரத்தில் திமுகவின் சார்பில் எம்பியாக உள்ள கமலஹாசன் நடித்துள்ள விவகாரத்தில் தமிழக அரசு மற்றும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு ஏற்படும் என்பது உள்ளிட்ட பிரச்சனை. மேலும் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் திமுகவை நெருங்கி வரக்கூடிய அந்த அரசியல் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை ஆகியவை தொடர்பாக மூத்த பத்திரிகையாளரும் தமிழக அரசியல் வரலாற்றில் பல்வேறு தலைவர்களுடன் நெருங்கி பழகியவரும் அரசியல் ஆய்வாளருமான மூத்த பத்திரிகையாளர் துரை கருணாசார் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக கேட்கலாம். முதலில் தற்போது இந்த தக் லைஃப் பட பிரச்சனையில் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக திமுக ஆதரவுடன் அவர் மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறார். இந்த பிரச்சனையில் கன்னட மொழி சர்ச்சை ஒன்றில் சிக்கி அவரது திரைப்படம் இன்று ஒரு விவாத பொருளாகி இருக்கிறது. நீதிமன்ற வழக்குகளையும் சந்தித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் அதற்கான எதிர்வினை போதுமானதாக இல்லை. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மற்றும் அங்கு உள்ள பல்வேறு அமைப்புகள் பிரச்சனை எழுப்பியுள்ள அந்த சர்ச்சை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து அவரது திரைப்படத்தை நாளை மறுதினம் திரையிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று நீதிமன்ற விசாரணையிலும் அவர் மன்னிப்பு என்று கேட்பதில் ஈகோவை பார்க்கிறாரா என்று கேள்வி கேட்டு அந்த நீதிமன்றமும் பல்வேறு கேள்விகளை கமலஹாசன் தரப்பில் எழுப்பியிருக்கிறது. இதற்கு தமிழகத்தில் அந்த கட்சியின் கூட்டணி கட்சிகளில் உள்ள ஒரு சிலரை தவிர பெரும்பாலான அவர்கள் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திரைத்துறையில் அந்த ஒரு தொடர்பில் இருந்தவர் என்ற முறையில் சக நடிகர் கமலஹாசன் மற்றும் கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் ஆகிய அவரின் திரைப்படத்துக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அரசியல் ரீதியாக அவரை விமர்சிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த எதிர்வினை போதுமானதாக இருக்கிறதா இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தமிழகத்தை பொறுத்தவரை? இல்லை, மரியாதைக்குரிய திரு கமல்ஹாசன் அவர்கள் இது போன்ற சர்ச்சைகளில் அவ்வப்போது சிக்கி வருவார் என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்க தேவையில்லை என்பதுதான் என்னோட பார்வை. திரு கமல்ஹாசன் அவர்கள் இப்போ பொதுவாகவே இந்த திராவிட மொழிகளுக்கு மூல மொழி தமிழ் மொழி தான் என்பது பல ஆண்டுகளாகவே நாம பேசி வருகிறோம். அதுல பொதுவாக கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் பிறந்தது என்கிற கருத்தை இப்போதைக்கு அவர் தெரிவித்திருக்க தேவையில்லை. தெரிவித்து விட்டார். அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற நீங்க குறிப்பிட்டது மாதிரி கர்நாடக மண்ணில இருந்து கடுமையான எதிர்ப்பு வருகிறது. இங்கே போதுமான எதிர்வினை ஆற்றவில்லை என்று தெரிவித்தீர்கள். அரசியல் ரீதியாக மரியாதைக்குரிய கமல் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அதை சார்ந்த NDA அணியினரோ போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய விஷயம்தான். இந்த பிரச்சனையை கடந்து போக வேண்டுமென்றால் இந்த கருத்தில் இருந்து அவர் திரும்ப பெற வேண்டும். வருத்தம் தெரிவிச்சுட்டு வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா காலகாலமா நாம பார்த்துட்டு இருக்கோம், கர்நாடக மண்ணிலே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஒரு மிகப்பெரிய எதிர்வினையாற்றி அங்கு காலங்காலமாக வாழ்கிற தமிழர்களுக்கு எதிரான போக்கு இருக்கும். நம்ம காவிரி நதிநீர் பிரச்சனையாகட்டும், மற்ற மொழி பிரச்சனையாகட்டும், எந்த பிரச்சனையானாலும் அவர்கள் எதிர்வினை என்பது மிக கடுமையாக இருக்கும். தமிழர்களை அடித்து துரத்தக்கூடிய அளவிற்கு இருக்கும். இதை அந்த நிலைக்கு கொண்டு செல்லாமல் திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிரச்சனையில தன்னுடைய கருத்துக்கு வருத்தம் தெரிவித்து பின்வாங்குவதுதான் சரியான அணுகுமுறையா இருக்கும். அதைத்தான் நீதிமன்றமும் வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது. இந்த சிவராஜ்குமார்ங்கிறது கலை குடும்பத்துல அந்த தமிழர்களோடு இணைந்த அந்த கன்னட குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் என்ற துணியில் தான் அந்த கருத்தை தமிழிலிருந்து தோன்றியதுதான் கன்னடம் என்ற அந்த துணியில் தான் அவர் கூறினேன். நான் கர்நாடக மக்களையோ அல்லது கன்னட மொழியையோ இழிவுபடுத்தும் வகையில் நான் கூறவில்லை. அவ்வாறு அவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் அது வேதனையும் வருத்தமும் தெரிவிக்கிறேன். அவர் கன்னட திரைப்பட சபைக்கு கடிதம் எழுதி அது நீதிமன்றத்தில் மனுவாகவும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில தான் நீங்கள் அதில் ரெக்ரெட் தான் இருக்கு, அப்பாலஜிஸ் இல்ல அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாரு. அதுதான் பொது வெளிகள்ல இந்த வருத்தம் என்பது இந்த கருத்தை நான் திரும்ப பெறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவெளியில அவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்தால் மட்டுமே தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணுமே வேண்டாமா? மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க அந்த நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வருத்த வேதனை தெரிவிச்சார் அவர். அதான் பிரச்சனையினுடைய சீரியஸ் அதிகமாகிற பொழுது
அதற்கு மன்னிப்பு தான் அவங்க தரப்புல இருந்து, கர்நாடக தரப்புல இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஏற்கனவே 70களின் இறுதியில நினைக்கிறேன், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை அந்த மைசூர்ல கண்டீரவா ஸ்டுடியோல படப்பிடிப்புல இருந்தபோது, அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் ஒரு பேட்டி அளிக்கிற போது, நான் சுத்த தமிழச்சி, என்னுடைய பூர்வீகம் தமிழகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கர்நாடகாவுக்கு ஷூட்டிங் போன போது, நீ எப்படி தமிழச்சின்னு சொல்லலாம், இங்க மைசூர்ல பிறந்து கன்னட மண்ணில இருந்துட்டு நீ கன்னடச்சின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தி அவர் அது தப்பிச்சு வர்றதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஆனா செல்வி ஜெயலலிதா கடைசி வரைக்கும் உறுதியா இருந்துட்டாங்க, நான் தமிழச்சி தான் அப்படின்னு உறுதியா இருந்துட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்றாலும், அடுத்தடுத்த காலகட்டங்களில் மொழி பிரச்சனையில் கர்நாடக மண்ணில் இருக்கிற கன்னடர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்கிறத நம்ம பல காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே ஒரு தேவையற்ற சர்ச்சையை கமல் எழுப்பி, அவர் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஒரு சிக்கல் உருவாகிவிடக்கூடாது, தமிழர்கள் கன்னடர்கள் பிரச்சனையும் உருவாகிவிடக்கூடாது என்பதனால மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் தவறில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் சகோதரா. ஓகே.